ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து காட்ஸ் டைமிங்கை பற்றி. ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இந்த பைபிள் பேபி ஸ்டெப்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரீங்க, நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட். நவ் லெட்ஸ் டீப் டைவ் இன் டு த டாபிக். ஸோ வாட் இஸ் காட்ஸ் டைமிங்? காட்ஸ் டைமிங்னா என்ன? காட்ஸ் டைமிங் வந்து கண்டிப்பாக நம்ம டைமிங் கிடையாது, அது காடோட டைமிங். அது வந்து அவர் நினச்ச நேரத்தில் தான் நடக்கும். அவர் நினச்ச நேரம் எப்படின்னா, அது நம்ம நினச்ச நேரத்தோட சூப்பராக அற்புதமாக இருக்கும். ஸோ அதில் நம்ம விட்டுட்டு நம்ம வந்து ஃபெய்த்தோட நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பில்ட் பண்ணி வெயிட் பண்ணியிருந்தோன்னா, காட் உங்களுக்கு சொன்னதை வந்து பல மடங்கு சூப்பராக நடத்துவார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா, காட்ஸோட டைமிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் see the examples which are here in the Bible. ஸோ ஆபிரகாம் அண்ட் சாராவோட வாழ்வில் பார்க்கலாம். அவங்க வந்து 100 years வரைக்கும், ஆபிரகாமுக்கு 100 வயசு ஆகுற வரைக்கும் தான் அது வெயிட் பண்ணிட்டு இருந்தார் அவருக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு. ஈசாக்கு வந்து ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் 100 வயசு ஆகும்போது தான் பிறந்தார். ஸோ அத்தனை நாள் வந்து அவங்க வெயிட் பண்ணாங்க. அவங்க சில முயற்சிகள் தானாக எடுத்தாங்க, ஆனால் அந்த முயற்சிகள்லாம் வந்து வீணாகி போயிடுச்சு. காடு வந்து சொன்னதுன்னா, உனக்கும் சாராவுக்கும் குழந்தை பிறகுனா அவங்களுக்கு தான் குழந்தை பிறக்கும். நம்ம வந்து நம்மளுடைய டைமிங்கில் வேணும்ன்ட்டு நம்ம சைட் ட்ராக் போகாமல் இருந்தோன்னா, நம்ம வந்து காடை ட்ரஸ்ட் பண்ணோன்னா, அவர் வந்து என்ன பண்ணுவார், சொன்னது மாதிரி நட்சத்திரங்கள் போல் ஜென்ரேஷன்ஸ் குழந்தைகள் வந்து ஆபிரகாம் கொடுத்தாரு. ஸோ அவர் ஜென்ரேஷன்ஸை வந்து வலுவாக்குனாது. அண்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறது வந்து ஜாக்கபுக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து அவரோட யூத்லேயே வந்து கனவு வந்துருச்சு, அவர் பெரிய லீடராக போகிறாருன்னு. ஆனாலும் வந்து அவர் என்ன ஆனது, அவரோட சகோதரர்களால் பிட்ரேலுக்கு உண்டானது. அதுக்கப்புறம் அவர் வந்து ஸ்லேவரியில் விற்கப்பட்டது. அதுக்கப்புறம் சிறை தண்டனைக்கு உள்ளானது. இவ்வளவும் அவரை வந்து ஆனதுக்கப்புறம் தான், நிறையா வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் நினச்சது வந்து நிறைவேறிச்சு. ஏறக்குறைய 17 years ஆச்சு அவர் திரும்ப லீடர் ஆகிறதுக்கு. ஸோ அவர் வந்து வெயிட் பண்ணாது. அந்த வெயிட் பண்ணும்போது அவரோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் ரீஷேப் ஆச்சு, அவரோட நம்பிக்கை ஃபார்ம் ஆச்சு, ஸ்ட்ரென்தன் ஆச்சு. அவர் என்ன பண்ணார், கடவுள் மேலே வெயிட் பண்ணியிருந்தார். அவர் வந்து கடவுளை விட்டுட்டு போகலை. அவர் சொன்ன மாதிரியே கடவுள் செய்வார்ன்றது நம்பிக்கையோட வெயிட் பண்ணி அவர் வந்து அவருடைய பிளெஸிங்ஸ் வந்து பெற்றுக்கொண்டுட்டார். அண்டு நம்ம பார்க்க போகிற தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து டேவிடோட வாழ்க்கையில். டேவிட் சின்ன பையனாக இருக்கும் போதே வந்து சவுலால் அனாயிண்ட் ஆகிட்டார் கிங்குன்னு. அவர் வந்து ஷெப்பர்ட் பாயாக இருக்கும் போதே நீ கிங்னு சவுலால் சொல்லப்பட்டாது. அதுக்கப்புறம் சவுல் வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண முடியல, கிங் டேவிடால் வந்து த்ரோனில் உட்கார முடியல. ஏன்னா சவுல் வந்து கிங் டேவிடை வந்து கொல்லணும், அவர் மேலே ஜெலசி உண்டாதனால அவரை துரத்தி கொண்டு வந்தார். அவர் வந்து டேவிடால் வந்து ஒன்றும் பண்ண முடியல. அவருக்கு சவுலை கொல்றதுக்கு நிறைய சான்சஸ் இருந்தோம். அவர் சவுலை கொல்லாமல் விட்டுட்டு வந்துட்டார். ஏன்னா அவர் வந்து காட்ஸ் டைமிங்கை ட்ரஸ்ட் பண்ணது, அவரோட சொந்த டைமிங்கை வந்து ட்ரஸ்ட் பண்ணல. நான் இவனை கொண்டுட்டா நான் சீக்கிரமாக ராஜா ஆகிடுவேன்னு அவர் நினைக்கல. 2-3 வாட்டி அவருக்கு டைம் கிடச்சோம், அவர் என்ன பண்ணாது, சவுலை கொல்லாமல் வந்துட்டார். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து காட்ஸோட டைமிங்கை ட்ரஸ்ட் பண்ணி நம்மளோட சொந்த டைமிங்கில் பதற்றப்படாமல் நம்ம வந்து அமைதியாக இருந்தோன்னா, காடை ட்ரஸ்ட் பண்ணிட்டு இருந்தோன்னா, நம்ம வந்து நம்ம ஃபெய்த் ஸ்ட்ரென்தன் ஆகும், நம்ம கேரக்டர் ஸ்ட்ரென்தன் ஆகும். நம்மளுடைய சஃபரிங்ஸ் இருந்தாலும் அது தாண்டி நம்மளோட ஃபெய்த்து, கேரக்டர், ப்ரிசர்வன்ஸ் எல்லாமே நமக்குள்ளே பலப்படுத்தும். ஸோ வி ஆர் ட்ரஸ்டிங் காட் இன் டஃப் டைம்ஸ் தட் காட் வில் கீப் ஹிஸ் ப்ராமிஸ் அண்ட் ஹீ வில் கீப் ஹிஸ் ப்ராமிஸ். பிகாஸ் நம்ம வந்து சில டைம் வந்து நம்ம ரெடியாக இருப்போம், நம்ம சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்து ரெடியாக இருக்காது. சில டைம்ஸ் நம்ம சர்க்கம்ஸ்டான்சஸ் ரெடியாக இருக்கும், நம்ம ரெடியாக இருக்க மாட்டோம். ஸோ காட் எல்லாமே ஒரே அலைன்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவார். சில டைம் நம்ம அலைன்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும், காடோட அலைன்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். நம்ம ஒன்று நினைப்போம், காட் ஒன்று நினைப்பார். ஸோ காட் நினைக்கிறது நம்ம புரிஞ்சுக்கிற வரைக்கும், நம்மளை மாற்றிக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவார், காட் வெயிட் பண்ணுவார். ஏன்னா நம்ம நினைக்கிறத விட காட் நினைக்கிறது வந்து எப்போதும் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக அவர் வெயிட் பண்ணுவார். ஸோ நம்ம அந்த டைமிங்காகவும் நம்ம வந்து நம்மளை வந்து ஸ்பிரிச்சுவலாக க்ரோ பண்ண கற்றுக்கணும். நான் நினச்சது தான் நடக்கணும்ன்ட்டு வைராக்கியமாக இருக்காமல், ஸ்டபன் ஹார்ட்டடோடு இருக்காமல், ஸ்டோன் ஹார்ட்டடாக இருக்காமல் நம்ம என்ன பண்ணணும், காடுக்கு நம்ம களிமண் போல் இருக்கணும்.
So these are all the things we are seeing today. I hope you like the message, and I'll see you in the next video. Thank you. Bye.